பத்திரிகையாளர் திரு மைப்பா நாராயணன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நன்றி சார் இணைப்பில் இணைந்ததற்கு. திரு EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு தொடர்பான உங்களுடைய இரங்கல் பதிவுகள் என்ன சார்? ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு ஒரு 25 ஆண்டுகள் அவர் நல்ல பழக்கம். தமிழ் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலையும் ஜூனியர் விகடன்லையும் நான் நிருபராக இருக்கிற போது அவரை பல முறை சந்தித்திருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலேயே வாழப்பாடி ராமமூர்த்தியை போல ஒரு மனதில் பட்டதை பேசக்கூடிய ஒரு சில அபூர்வமான தலைவர்களிலே அவரும் ஒருவர். அதிமுகவோடு திமுகவோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட காங்கிரஸ் தன்னுடைய கருத்துக்களை மனதில் பட்டதை பலிக்கென்று பேசக்கூடியவர். எதற்காகவும் யாருக்காகவும் என்றைக்கும் அவர் பயந்ததெல்லாம் கிடையாது. காரணம், ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய தந்தையார் EVK சம்பத், அதற்கு முன்பு EVR தந்தை பெரியார் என்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மிகப்பெரிய குடும்பத்தினுடைய வாரிசாக அவர் வந்தார். ஒரே ஒரு சோகம் என்னன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தலில் இடைத்தேர்தலில் அவருடைய மகன் இறந்த பிறகு அந்த தொகுதியில் அவர் நின்றார். மகனையும் இருந்து இவரும் இருந்து அந்த புத்திர சோகம், சோகத்திலேயே மிகப்பெரியது புத்திர சோகம் என்பார்கள். ராமன் காட்டுக்கு போனான் என்று சொன்ன போதே தசரதன் தன்னுடைய உடலிலிருந்து உயிரை நீத்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதை போல தன்னுடைய மகனை பலி கொடுத்து இன்றைக்கு அவரும் உடல்நிலை சரியில்லாமல் நம்மிடமிருந்து மறைந்து போயிருக்கிறார். ஆனால் அவருடைய அரசியல் பயணங்கள், அவருடைய அரசியல் அறிக்கைகள், அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானி. எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லோருடையும் சகஜமாக பழகுவார். அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஏழை பணக்காரன், அந்த காஸ்ட் கிரீடு ரிலிஜனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நல்ல சூழ்நிலையை, ஒரு நல்ல இயல்பை, ஒரு யதார்த்தமான நட்பை எல்லோரிடமும் கொண்டிருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த போது அந்த காங்கிரஸை, வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பிறகு அந்த காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக மாற்றிய சிறப்பு மறைந்த EVK நண்பருக்கு உண்டு. அவர் மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருடைய பணிகள் எல்லாம் காலத்தால் மறக்க முடியாதவை. மிகப்பெரிய ஒரு துணிச்சலுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலுக்கும் சொந்தக்காரர். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசியலுக்கே பேரிழப்பு. சார், ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது இப்ப மனசுல பட்டதை துணிச்சலா பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு சில முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா இவருடைய பேச்சு எப்படி மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதலா இருக்கும் சார்? இல்ல, EVK இளங்கோவன் அப்படின்னா அவர் அப்படிதான் மனசுல பட்ட பேசுவார்னு அவருக்கு ஒரு அந்த மாதிரி அவர் தன்னை வடிவமைச்சின்றார். யாருக்காகவும் எதற்காகவும் வளைந்து கொடுப்பார். நெளிவு சுழிவு எல்லாரும் அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட ஒரு கூட்டணியில இருக்கும் அப்படின்றதுக்காக அது அடங்கி போவதோ இல்லை நம்ம ஏதாவது சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்களோ அப்படின்லாம் இல்லாம அந்த கிறிஸ்டல் கிளியரான அந்த தாட் ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுவார். அவர் அந்த மாதிரி வளர்ந்தார். அவர் அதை அப்படியே ஒரு அந்த ஆளுமை உண்டு. அது ஒரு டேலண்ட், அது ஒரு மெரிட், அந்த ஒரு ஆளுமை, லீடர்ஷிப் குவாலிட்டி. அது இப்ப அதுக்குதான் சொன்ன எக்ஸாம்பிள் வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், இவர் இருந்தார். எல்லாருக்கும் இப்ப கருப்பையா GK மூப்பனார், அவர் ஒரு மிகப்பெரிய பண்பாளர். அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. இப்ப GK வாசனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. ஆனா இப்ப EVK இளங்கோவன்னா அதிரடியா பேசுவாரு. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு நுண்ணினாக்களை பேச மாட்டார். உள்ள என்ன இருக்கோ, அகத்தில் என்ன இருக்கிறதோ அதான் புறத்தில் வரும் அவருக்கு. ஆனா அது யார் மீதும் தனிப்பட்ட விரோதமோ, யாரு மீதும் தனிப்பட்ட பகையோ, யாரு மீதும் தனிப்பட்ட பொறாமையோ அந்த மாதிரி உள்ளுணர்வுகள் எல்லாம் அவர் கிடையாது. ஆசிட்டிஸ் அவர் எப்படி இருக்காரோ இயல்பா அப்படி இருப்பார். ஆனால் மனசுல பற்றத பேசினால முரண்கள் வரும். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை. அதனாலதான் அவருடைய அந்த வெளிப்படையான பேச்சு தான் பலரும் ஆதரித்தார்கள், பலரும் அதை ரசித்தார்கள். அவருடைய குணம் அது என்று போற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.